Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is February 22nd, 2023. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணுறோம். இனியோட தகவல்கள் என்னன்றதை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை வலிமை குன்றி இறங்கியதை பார்க்குறோம். ஏறக்குறைய எல்லா முக்கிய குறியீட்டு எண்களும் டவ் ஜோன்ஸ், S&P 500 நாஸ்டாக் எல்லாமே 2%, 2% சற்றே மேலாகவே குறைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். யூஎஸ் மார்க்கெட் அப்படின்றது அதனுடைய பொருளாதார நிலையும் வட்டி விகிதம் சார்ந்த கமெண்ட்ஸும் மொத்தத்தில் சந்தைக்கு எதிர்மறையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதை ஒட்டி இன்னைக்கு காலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் எல்லாமே இறங்கி துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகிறது. ஹாங்காங்கோட ஹாங்சங் மட்டும் சற்றே ஏறி துவங்கினாலும் கூட மொத்தமாக பார்க்கும்போது இது இறங்குமுகமாகவே இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நிப்டி ஆனது சிங்கப்பூர்ல எஜெட் நிப்டி என்ற பெயர் வியாபாரமாகிறது. அது என்ன இன்னைக்கு நடக்கலாம்னா ஒரு ஷார்ப் கேப் டவுன்ல இறங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். ஸோ ஒரு 70 புள்ளிகள் 80 புள்ளிகள் என்ற அளவிற்கு ஒரு இறங்கி தற்போது வியாபாரமானாலும் கூட அது இறங்கக்கூடிய இடம் அப்படின்றது கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். 17,450 அப்படின்றத கீழ் எல்லையாகவும் மேலே 18,100 கொடுத்துருக்கோம். 18,100 போய் இடிச்சு ஆனால் க்ளோசிங் பேசிஸில் 18,100 கீழே முடிஞ்சதை நம்ம கவனிச்சுட்டு வரோம். அதனால 18,100 மிக வலிமையான தடையாக இப்போது மாறி இருக்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்போ 18,450க்கும் 18,100க்கும் உள்ள மிட் பாயிண்ட் நோக்கி நகரதை பார்க்குறோம். ஸோ இந்த மையப்புள்ளி உடைக்கப்பட்டால் கீழ் எல்லையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாக பார்க்கலாம். நிப்டி பேங்க்கும் அதே மாதிரி மேல் எல்லை அருகாமையில் போயிட்டு தாண்ட முடியாமல் கீழ் நோக்கி இறங்கிறத பார்க்குறோம். 42,400 இப்போதைக்கு அப்படின்றது அந்த அரௌண்ட் 40,541 கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது தற்போது அந்த மையப்புள்ளி உடைக்கப்பட்டால் 39,000 நோக்கி இறங்கும் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் படிப்படியாக ஏறிட்டே வருது நம்ம பார்த்தோம். இப்போ அதோட உச்சமாக நவம்பர் மாசத்துல கணக்கெடுக்கும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை அது அடைந்திருக்கிறது. 3.93% என்ற அடிப்படையில். அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. 104.10. இது ரெண்டுமே சந்தைக்கு பாதகமான ஒரு செயல்பாடாக பார்க்கலாம். பிரெண்ட் க்ரூட் அப்படின்றது அதே எல்லையில் தான் ஏற்குறைய நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் 8.5 இருந்து 8.08 ஒரு மார்ஜினலி டவுன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோல்டோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள ஒரு இறக்கத்திற்கு பிறகு வியாபாரமாக பார்க்கிறோம். ஒரு அவுன்ஸ் $1,836, $1,840, ஒரு $4 குறைஞ்சு வியாபாரமாக பார்க்கிறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆரும் தொடர்ந்து வலிமை குன்றிதான் வருகிறது அப்படின்றதும் பார்த்துட்டே வரும். தினம் 5 பைசா 10 பைசா அப்படின்றது வலிமை குன்றி கொண்டு வருகிறது. இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் 82.82 என்ற விலையில் வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். இப்போ அடுத்து நிகழக்கூடிய முக்கிய நிகழ்வுகளும் சந்தையை நேரடியாக பாதிக்கக்கூடிய 2 விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யூஎஸோட ஃபெட் காமெண்ட்ரி இன்னைக்கு இரவு யூஎஸ்ல வெளிவர இருக்கிறது. ஸோ இதை எதிர்பார்த்து தான் சந்தையானது ஏறக்குறைய இன்ஃபிளேஷன்றது திரும்பவும் ஏற ஆரம்பித்து விட்டது. அப்போ பணவீக்கம் கூடுவது நிகழ்ந்தால் வட்டி விகித உயர்வு என்பது மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்கும். இன்னும் நீண்ட காலத்திற்கு வட்டி விகித உயர்வு என்பது நிகழ வாய்ப்பு இருப்பதாக சந்தை எதிர்பார்க்கிறது. அந்த அச்சத்தின் அடிப்படையிலேயே சந்தை இறங்க ஆரம்பித்திருப்பதாக பார்க்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய F&O எக்ஸ்பைரி அப்படின்றதும் நிகழ இருக்கிறது 23ஆம் தேதி. ஆக இது எல்லாமே ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தையை பொறுத்த வரைக்கும் இருப்பதனால சந்தையானது அதனுடைய ரேஞ்சில் மேல் எல்லையிலிருந்து கீழ் எல்லை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த ஒரு சூழல்ல எஃப்ஐஸ் நேற்றுக்கு 525 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க என்பது ஒரு சாதகமான ஒரு அம்சமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சந்தையின் ஒரு முக்கியமான கீழ் எல்லையில் அவர்கள் வாங்குவதாக இருந்தால் அது சந்தைக்கு ஒரு சாதகமாக மாறலாம். கொஞ்சம் ஷார்ட் கவரிங் பண்ணாலும் அது சாதகமாக மாறலாம். அதே நேரம் டிஐஏ என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 235 கோடிக்கு விற்றிருக்கிறார்கள் என்பதும் இங்கே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேசிக்ஸா ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு 27 திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 6லிருந்து 7 மணிக்கு ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இது கற்றுத்தரப்படுகிறது. இது மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் 5 நாட்கள் தினமும் காலையில் 1 மணிக்கு. நீங்களும் உங்க நண்பருக்கும் இதை சொல்லுங்க. அடுத்து ஃபியூச்சர்ஸ் நிப்டியை பத்தி ஒவ்வொரு நாள் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல லைவாக அனலைஸ் பண்றோம். இந்த நேம் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட் அன்றன்று வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கும் ஒரு நேற்றுக்கு ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்குறோம். தொடர்ந்து 4 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் வந்துட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த நிலையில கீழே இன்னைக்கு இறங்கும் போது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலில் போய் டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இங்க இருந்து ஒரு புல் பேக்
ரேலி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த 17,725 உடைக்கப்பட்டால் அங்கிருந்து 300 புள்ளிகளுக்கு அதிகமாகவே இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்க கமெண்ட்ஸையும் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.